அனைவருக்கும் வணக்கம். நீங்க நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. வணிக வரித்துறை தீர்ப்பாயத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 18 அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. நீங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டங்களாக இதுக்கான முதல் நிலை நேர்காணல் வந்து நடக்குது. சரிங்களா? அந்த கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த அருமையான வேலை வாய்ப்பை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னை, கோவை, மதுரை போன்ற இடங்கள்ல இதுக்கு வந்து நேர்காணல் வந்து நடக்குது. இதுக்கான லிஸ்ட்ல வந்து உங்க பேர் இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க, அப்ளிகேஷன் போட்டதை மறந்துருப்பீங்க. 21/6 இருந்து இந்த நேர்காணல் வந்து ஸ்டார்டிங் ஆகுது. இதுக்கு நீங்க எந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறத நாங்க வந்து நம்ம டெய்லி வந்து கிளாஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சில வீடியோஸும் போட்டிருக்கோம், ஜிகே சம்பந்தமான சில வீடியோஸும் போட்டிருக்கோம். முதல்நிலை நேர்காணலுக்கு நீங்க முதல்ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா காலையில ஒரு 8:30 போயிருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் அதே மாதிரி அதோட ஜெராக்ஸையும் கொண்டு போகணும். அனைத்து கல்வி சான்றிதழ்கள், மாற்று சான்றிதழ் உட்பட, டிசி உட்பட நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். அதுக்கடுத்து ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை அல்லது ஆதார் அடையாள அட்டை, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, அதுக்கடுத்து 4 சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் மாற்றுத்திறனாக இருந்தால் அதனுடைய அடையாள அட்டை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை சான்றிதழ், வேறு ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ், தமிழ் மொழி சான்றிதழ், அடிஷனலாக வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா அந்த சான்றிதழ். இந்த செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட நேம் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து எந்த சிபாரிசு, யார் ரெக்கமெண்ட் வந்து கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து மெரிட் அடிப்படையில் தான். அதனால யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நபரை வச்சு நான் அந்த வேலையை வாங்கிடுவேன் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கிறாதீங்க. இது முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் தான் நடக்குது. அதனால எந்த விதமான சிபாரிசும் அதில் இருக்காது. அதனால நீங்க தைரியமா வந்து அட்டன் பண்ணலாம். நீங்க வந்து தைரியமா வந்து இதை வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். சிபாரிசும் இந்த நேர்காணல் வந்து கிடையாது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வந்து மெரிட்ல தான் இருக்கும். அதனால நீங்க முக்கியமா வந்து ஃபேக்ட் அண்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது ரெடி பண்ணிட்டு போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உண்மையான சான்றிதழ் மட்டும் தான் இருக்கணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் எக்ஸாம் கூட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி கொண்டு போனாங்க. அதனால வெரிஃபிகேஷன்ல இது பண்ணிட்டாங்க. அதனால ஃபேக்கான எந்த சான்றிதழும் கொண்டு போகாதீங்க. டெய்லி வந்து 8:30 வந்து கிளாஸ் வந்து நடக்குது. அதில் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து உள்ள பேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/7/2025 பேஜுக்கு வந்து அடுத்து வந்து நாங்கள் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.